எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் இறைவனுடைய மகிமைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இது பார்ட் 2. இறைவன் எப்போதுமே நிலையானவராக இருக்கார். காலங்கள் பல கடந்தாலும் காலங்கள் பல மாறினாலும் இறைவன் எப்போதும் மாறுவது கிடையாது. இறைவன் தூய்மையானவர், எந்த களங்கமும் மாசும் இல்லாதவர். இறைவன் தெய்வீகமான, உன்னதமான, திவ்யமான பரம்பொருள். இறைவனை நம்மளே பொதுவாக பல பெயர்களில் கூப்பிடுறோம். அதாவது கடவுள், பகவான், படைத்தவர், தெய்வம் போன்ற பெயர்களில். பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை எல்லாத்தையும் இறைவன் கட்டுப்படுத்தி அது எல்லாத்துக்கும் தலைவராக இருக்காரு. கால நேரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிற இறைவன் முக்காலமும் அறிந்தவராக இருக்காரு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகமண் அளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இறைவன் எல்லா அறிவையும் கொண்டவராக இருக்காரு. அப்படின்னா என்னன்னா, அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. கண் கொண்டு பார்க்குற தெய்வமாகவும், காது கொண்டு கேட்குற தெய்வமாகவும், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய தெய்வமாகவும் இறைவன் இருக்காரு. எப்போதும் நிலைத்து நிற்கும் புகழும் அளவில்லா மகிமையும் இறைவனுக்கு உண்டு. இறைவனை நம்ம எதோடையுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஒப்பற்றவராக இருக்காரு. நம்ம உடம்புல நோய்கள் ஏற்படும் போது மருந்துகள் மூலமாகவும் சில மருத்துவ முறைகளாலும் இறைவனே நமக்கு அதை குணப்படுத்துறாரு. இறைவனுடைய கருணையாலேயே நமக்கு நோய்கள் குணமடையுது. இறைவன் நம்மளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறனால தான் இது எல்லாமே சாத்தியமாகுது. மற்ற உயிரினங்களுக்கும் மனித இனத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னன்னா, நம்மளால் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும், இறைவனை வழிபட முடியும், நம்மளால் அவருக்கு அளவு கடந்த அன்பை காட்ட முடியும். அந்த அறிவு மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனித வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா, இறைவனுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். அதாவது இந்த மனித பிறவியில் நம்ம இறைவனுக்கிட்ட பரிபூரணமாக மனசார சரணாகதி அடைஞ்சிடணும். அதாவது, இறைவா, உங்களை விட்டா யார் எனக்கு இருக்கா? நீங்கள் தானே எனக்கு நிரந்தர பந்தம். எல்லாத்தையும் இனிமே நீங்களே பார்த்துக்கங்கன்னு நம்ம பகவான்கிட்ட சரணாகதி அடையும் போது இனிமே நம்ம வாழ்க்கையில் நடக்க இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், இறைவனே பார்த்துப்பாரு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியம், மன அமைதி, செல்வம், தான தர்மம் செய்கிற எண்ணங்கள், அன்பும் பண்பும் கொண்ட மனப்பக்குவம், இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்கான ஞானம் ஆகியவற்றை எல்லாத்தையும் இறைவனே நமக்கு கொடுப்பாரு. இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு நிலை இருக்கு. அது பிறவா நிலை, அதாவது மோட்சம், ஒரு நிரந்தர சுதந்திரம். இதையும் இறைவன் தான் தருவார். இவ்வளவு மகிமை கொண்ட இறைவனுக்கு ஒரு நாளும் நன்றி சொல்லணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இறைவனுடைய அருளாசி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.